ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு திஷா செடை சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். சரி, கடையெல்லாம் பாருங்கள், நல்லா லைட்டெல்லாம் போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரினால கரெக்டாக. ஸோ அந்த சரக்குக்கு தான் எல்லாருமே இங்கே வருவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கோம். இந்த கடை பாருங்க எவ்வளோ ரஷ்ஷுன்னு. கடையெல்லாம் சுற்றி சுற்றி சரக்கு கடையாகவே இருக்குது. மக்கள் எல்லாம் எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தாங்க போகிறாங்க. அதுவும் பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா மக்களும் பீச்சில் தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானும் வந்து போன வருஷம் வந்து போயிருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக ரஷ்ஷு. கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியிருக்கேன். போய் பார்க்கலாம். இங்கேயே ரஷ்ஷு. ஐயோ என்ன இது இவ்வளோ ரஷ்ஷு? சூப்பர். பாருங்கள் க்ரௌடை போக முடியுமான்னு தெரியல. இது வந்து செண்பகா ஹோட்டல். நம்ம போகிறது இப்போயே ரஷ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் புது சந்தில் தான் போகிறோம். என்ன சந்துனே தெரில, எங்கேயோ போய் முட்டோம். ஊர் வண்டி டிஎஸ்ன்னு போட்டுக்குது. டிஎஸ்னால் என்னதுங்க எனக்கு தெரியல. முன்னாடி போகிறது டிஎஸ் அப்படின்னா என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து இந்த ஏரியாலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். பீச் ரோடுன்னு எங்கேயோ கூட்டணும் வந்துட்டார். இது என்ன ரோடு? மாசி மகள்லாம் நடக்குமே. பீச் தெரியுதா மக்களே? பீச் தெரியுதா? அதோ மாசி மகம் இங்கே தான் நடக்கும். நைட் டைம் பயமாக இருக்குது. அது இப்போ தான் புதுச்சேரியில் 4 பசங்களை காணாமல் வேறு அப்படி சொல்லியிருக்கிறாங்க நியூஸில். நம்ம நைட் டைமில் பீச்சுக்கு போகக்கூடாது. அப்போ ஷார்ட்டாக கூட்டு வந்துக்கிறாராம். அவங்கெல்லாம் போலீஸ் மகம் ரோடு தான். எல்லோரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு அதை பார்க்குறதுக்கு. போன வருஷம் இங்கேருந்து ஒன்றுமே இல்லையே. எட்ட நின்று என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆடல் பாடல் எல்லாம் நடக்குதான்னு தெரியல. 2 லவ்வர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வண்டியெல்லாம் இங்கேயே பார்க் பண்ணிட்டாங்க. அம்மா பார்த்தீங்களா, வண்டியெல்லாம் இங்கே நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாம் நடந்து தான் போகணுமா. நம்ம இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு? இங்கே வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து ஹாப்பியாக நடந்து போகும்போது நம்மளுக்கு அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம இந்த செஞ்சிசாலை ரோட்டில் தான் இருக்கிறோம். இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பேரிகேட் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து எல்லாருமே வந்து நடந்து தான் போய் ஆகணும். ஆனால் நம்மளுக்கும் அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். 2024 அன்லிமிட்டட் ஃபுட் அண்ட் டிஸ்கஸ் ஆங்க. இது எங்கே? மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன். செம ரஷ் இருக்குது பாருங்கள். இப்போவே மணி 9:30 மணிக்கெலாம் இவ்வளோ ரஷ்ஷு. அவங்க இப்படி வரணும், போகிறவங்க இப்படி போகணுமா. திசமா போகாத, யாரோ தூக்கின்னு போயிடுவாங்க. இங்கே ஏதோ செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கேயும் செக்கிங். என்ன பாமா எடுத்துன்னு வர போகிறாங்க. 9 மணிக்கெலாம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. 12 மணிக்கெலாம் போன வருஷம் வரப்போ இங்கே இடமே இல்லை. ஃபுல்லாக இங்கே ஓடுறா. இந்த பசங்களை பீச்சுக்கு கூட்டின்னு வந்தால் நம்ம வேறு பாடுபட வேண்டியதாக இருக்குது. என்னடா வேணும்? பபிள்ஸ் வேணுமா? அப்பாட்ட கேள்வி வாங்கி தருவார். இங்கே ஏதோ பட்டு கச்சேரின்னு நினைக்கிறேன். பாட்டு கச்சேரி நடக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இந்த மேடம் வேற எங்களுக்கு முன்னாடி போகிறாங்க.
பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தால் சேஃபாக தான் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து முன்னாடியே கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி பாட்டு கச்சேரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாலுமே மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கும்பலாக பார்க்குறப்ப எல்லோரும் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசு வந்து கஷ்டத்தில் இருந்தால் கூட இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஃபீலு. இந்த பாட்டு லைவா இது நிஜமாவே வந்து எனக்கு லைவா அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த வந்து காந்தி சிலை கிட்ட நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே எல்லாமே பேரிகேட் போட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இவ்வளோ விஷயம் அவங்க சாயந்தரமே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சைடு பக்கம் போகவே முடியல, பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே வெளியிலேருந்து தான் பார்த்தோம். அதுவும் இந்த 80s சாங்கு 90s சாங்லாம் கேட்குறப்ப ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கோம் இல்லையா. இப்போ 2K விட ஆனால் 80s 90ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சாங் எல்லாமே. நம்ம பாண்டிச்சேரி தலைமை செயலகம் இங்கேருந்து தான் ரஷ்ஷு வந்து ஜாஸ்தி இருக்குது. சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ரோடு அங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் நம்ம காந்தி சிலை கிட்ட வர போகிறோம். ஃபுல்லாக லைட்டிங் செமையாக பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நாங்கள் ஒரு 12-11:30 மணிக்கு வந்திருந்தோம். ஆனால் ஃபுல்லாக இங்கே ரஷ்ஷு. ஆல்மோஸ்ட் காந்தி தாத்தா சிலைக்கிட்ட நெருங்குறப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு பேரிகேட் போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உள்ளேருந்து வெளியில் வரலாம், வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது. என்னடா பண்ணுறது, சுற்றி யோசிச்சு பார்த்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் போகவே முடியல. சரி நம்ம பாப்பாவாவது பார்த்து சந்தோஷப்படட்டான் அப்படின்ட்டு இந்த மாதிரி லைட்டிங்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, அங்கே பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க பாருங்களேன். அந்த பபுள்ஸில் அவங்கள வீடியோ எடுக்கிறப்ப இன்னும் அழகாக இருந்துச்சு. இன்னும் நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பியிருந்தோன்னா இன்னும் வெளிச்சத்தில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவங்க யாரோ பபுள்ஸ் விட்டுட்ருக்காங்க, அதை வந்து பிடிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைம் நானும் வந்து இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு இந்த மாதிரி பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஐஸ்கிரீமாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போவோமே. ஒருத்தரையும் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே ஏதோ இப்போ கேப் விட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே வெளியில் போயிடலாம். சரிதா, இப்போ இந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் நடுவில் உட்காந்துட்ருக்கோம். எங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோடனே நாங்கள் வெளியில் போகலான்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு இடமா பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வெளியில் போயிடலாம். சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, நம்ம வெளியில் போகலாம். வெளியில் போயிடலாம், ஓகேவா? சாப்பிட்டாங்க. வெளியில் வந்துட்டோம். நாங்கள் பேரிகார்டு போட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். திரும்ப வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் பாப்பா வச்சுட்டு. ரொம்ப சூப்பராக வந்து பாட்டு பாடிட்டு ரொம்ப எந்துவாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே வெளியில் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் பொறுமையாக நடந்துகிட்டே இருந்தேன். ஒரு வேற திட்டிகிட்டே இருந்தார், மணி வா போகலான்னு. அதனால் சரின்ட்டு வந்தோம். ஆனால் அவங்க ஒருத்தவங்க ஆடுறாங்க பாருங்கள், வேறு லெவலுங்க, சொல்லவே இல்லை. அங்கே அவங்க பாட்டு பாடுறதுக்கு இவங்க ஆடுறதுக்கும் செமையாக இருந்துச்சு. அவங்கள ரசித்தவங்க அங்கேயும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடெலாம் உட்காந்துட்டு அவங்க தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் வேறு கொடுத்தாங்க. வேறு யாருமே வந்து கம்பெனிக்கு ஆடாதவங்களை கூட ஆட வைக்கும் இந்த பாடல். அவ்வளோ அந்த வாய்ஸும் சரி, அந்த பாட்டும் சரி, வேறு லெவலுங்க. இங்கே பாண்டிச்சேரியில் மக்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் வந்து நம்ம நியூ இயர்க்கோ நீங்கள் அங்கே பீச் போயிருந்தீங்கன்னா இது எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த தருணன்றதை வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணி ரசித்தது கம்மி, ஆனால் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க.
அப்போ என்னை விட நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருப்பீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வெளியே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல. எல்லாம் வெளியில் போய் நீங்கள் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி தான் வந்தோம். ஆனால் அப்படி நேராக போகணும். இப்போ வரவங்க இப்படி, போகிறவங்க அப்படி. நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? பாண்டிச்சேரி பீச் இங்கே நல்லா சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா உள்ளே நம்ம காந்தி தாத்தா கிட்டே இருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. ஸோ சேஃபாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நிலா நிலா அழகா இருக்குல்ல? நிலா ஒழிஞ்சுக்குச்சடி, மரம் மறைச்சிக்குச்சுடி. இதோ தெரியுதா இப்போ நிலா? மரம் மறைச்சிக்குச்சா? அதோ நிலா. நிலாக்கு குட் நைட் சொல்லு. நிலாக்கு